Hello students, இப்போ நம்ம வந்து 9th standard maths portionல continuation பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து முன்னாடி வந்து searchனா என்ன, அந்த order of searchனா என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம பார்க்கணும் example 2.18ல பார்க்குறோம். Can you reduce the following numbers to search of same order? ஸோ கொடுத்துருக்க ஆர்டர்ஸை வந்து ஒரே ஆர்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து சொல்யூஷன் ஃபஸ்ட்டு √3 எடுத்துக்கோங்க. √3 எப்படி எழுதலாம்? 3 power 1/2ன்னு எழுதலாம். ஸோ அதை வந்து 3 power 6/12 எப்படி எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரே பவர், அதாவது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாமே ஒன்றா வரணும்னா உங்களால் 4 எடுக்க முடியாது, உங்களுக்கு 3 எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ நான் வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன். 12th ரூட் அப்படி அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறேன். ஸோ 12th ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா டினாமினேட்டர் நியூமரேட்டர் இங்கே 12 எப்போ வரும்? 6 times மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 12 வரும். ஸோ வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6/12 கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? 12th ரூட் ஆஃப் 3 power 6 எழுதுவீங்க. ஸோ 3 power 6 நீங்கள் பண்ணீங்க 3 × 3 × 6 times பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 729 கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ √4 4th ரூட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 1/4 எழுது. இப்போ நீ இதை வந்து 12 ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? 3 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/12. ஸோ இது வந்து 12th ரூட் ஆஃப் 3 power cube. அண்ட் இந்த 3 cube என்ன பண்ணான்னா 27 வரும். அண்ட் தேர்ட் ஒன் cube root of 3. ஸோ cube root of 3யும் அதே மாதிரி தான் 4 times மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். ஸோ 12th ரூட். ஸோ இங்கே அவங்க கொடுத்த மூணுமே வந்து என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் சர்ச்சில் வந்துருக்கு. அதாவது இவங்க இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 12 12 12. ஸோ இது வந்து this is last row has the same sets of rows of same order. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.19ல பாருங்க. எக்ஸ்பிரஸ் a search in a simplest form. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ √8. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து நிறைய சர்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ மேலே கொடுத்த மாதிரி ஒரே சர்ச்சாக எழுதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12 அந்த மாதிரி நம்பர் எடுத்து நீங்கள் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டீல் பண்ணணும். இப்போ பாருங்க √8. ஸோ √8 எப்படி எழுதுவோம்? 4 × 2ன்னு எழுதுவோம். ஸோ வந்து இந்த 4 வந்து ரூட் தனியாக எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 × √2. ஸோ அதான் வந்து 2√2ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 192. ஸோ 192 வந்து யூஸ்வலாக நம்ம எல்சிஎம் ஃபார்மேட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். 4 × 4 × 4 × 3. ஸோ 4 × 4 × 4 × 3 வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக கியூப் ரூட் வரும். ஸோ இந்த 4 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 4 × 4 × 4 வந்து உங்களுக்கு 64 கிடைக்கும். இப்போ 64னா என்ன? இப்போ கியூப் ரூட் கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூஸ் இருக்கணும். அப்போது 64 வந்து 8 8 64 வரும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி வந்து இந்த மாதிரி 4 × 4 × 4 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்று மல்டிப்ளை பண்ணி அப்படி கேன்சல் பண்ணலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 4 4 4 வந்து 4 கியூப் நம்ம எழுதிக்கலாமா? ஸோ 4 கியூப்னு எடுத்துக்கோங்க, × 3ன்னு எழுதிக்கோங்க. அப்படி எடுக்கும்போது இந்த கியூப் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ வந்து 4 கியூப்ல வந்து இந்த கியூப் ரூட்டு கேன்சல் ஆகி 4 வெளியே வந்துடும். அண்ட் the cube root of 3ன்னு தனியாக அது இருந்துடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா show that cube root of 7 is greater than √4th root of 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து cube root of 7னா அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஈக்குவலாக வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி கியூப் ரூட்டை வந்து 1/3 × 4 இந்த மாதிரி பண்ணி ஒரு காமன் டிவைஸில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட 7/4 வந்து 2401. ஸோ அது இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் 5th ரூட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? இது கிரேட்டர் தான், இந்த வேல்யூ விட இந்த கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால cube root of 7 is greater than 4th root of 5. நெக்ஸ்ட் என்னன்னா pure and mixed search. A search is called a pure search if its coefficient is the simplest form is 1. ஸோ வந்து இப்போ வந்து சர்ச் வந்து எது வந்து பியூர் ஃபார்ம் சர்ச்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த கோவிஷன் வந்து சிம்பிளாக 1 இருந்துச்சுன்னா இல்லை வந்து 2 3 சிம்பிளாக 1 இல்லைனா வந்து 2 3 அந்த மாதிரி சிம்பிளாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் சர்ச்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, கியூப் ரூட் ஆஃப் 6 அண்ட் 4th root of 7 and 5th root of 49 are pure search. A search is called a mixed search if its coefficient in simplest form is other than 1. 1 தவிர்த்து இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தான் இந்த சர்ச், இங்கே ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து 1 1 1. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் என்ன இருக்குது? 5 × square root of 3, 2 × 4th root of 5. ஸோ 3 இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு சர்ச்னு அர்த்தம். ஓகேவா? Simple and compound search. A search with a single term is said to be simple search. ஸோ வந்து சிம்பிள் டேர்ம் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, 2 × √5
or simple search. The algebraic sums. So usually நம்ம multiplication இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கும். Algebraic sum of two or compound search are called as compound search. So இப்போ வந்து square root of 5 plus 3 into square root of 2 minus இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா காம்பவுண்ட் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. Next வந்து binomial search. A binomial search is the algebraic sum or difference of two terms both which could be search or more than rational numbers or other than search. So இந்த மாதிரி fractionsம் இருக்கலாம். So example 1 by 2 minus root of square root of 19, 5 plus 3 root of 5. இந்த மாதிரி வந்து minus plus இல்ல fractions மூலியமா வர்றது அந்த மாதிரி கூட இதுல வரும்னு சொல்றாங்க. So இங்க பாருங்க next வந்து example 2.20ல arrange in ascending order. So வந்து அவங்க ஒரு 3 search கொடுத்திருக்காங்க. So அதுல வந்து ascending order எடுத்து சொல்றாங்க. So order of the search வந்து root 3, 2, root square root of 4 and 4th root of 3 வந்து இதுல இருக்க 3, 2, 4 அதாவது ஆர்டரை வந்து எழுதியிருக்காங்க or 3, 2, 4. So first in 3 to 4க்கு வந்து ஆர்டர் என்ன பண்ணோம் LCM எடுக்கணும். So 3 to 4 உங்களுக்கு LCM யூஸ்வலா எடுக்க தெரியும்ல. ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 12ன்ற வேல்யூ கிடைக்கும். அண்ட் முன்னாடி நம்ம நார்மலா பண்ணோம்ல இந்த கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து எப்படி எழுதுவோம் 2 power 1 by 2 இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா, இது ஃபர்தரா ரெடியூஸ் பண்றீங்க இந்த சர்டை. ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து 12னா 4 மேலையும் கீழயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 டிவைடட் பை 12. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன 12th root of 2 power 4. ஸோ 2 power 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 1 by 2 இது அதே மாதிரி வந்து 12 வரணும்னா 6 பண்ணணும், மேலையும் கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 12th root of 4 power 6 is equal to 12th root of 4096. and வந்து 4th root of 3 is equal to 3 power 1 by 4 and அதே மாதிரி 4ஆல் 3ஆல் மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து 12th root of 3 cube is equal to 27 வந்திருக்கு. இது நீங்க ascending order searchல எழுதணும். ஸோ கொடுத்துருக்க சர்ச் அப்படி எழுதிக்கோங்க இது எப்படி ascending order searchல பொறுத்த வரைக்கும் ascending order எப்படி எழுதணும்னா கம்மியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 16 வந்து கம்மி. ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ் 12th search of 16 is less than இதுக்கப்புறம் சின்ன நம்பர் என்னது 27. அதான் 12th root of 27 is less than இந்த பெரிய வேல்யூ எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து எதுக்காக நம்ம இந்த சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி வந்து உங்களால ஈஸியா வந்து சம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ காமனாக நம்ம 12th ரூட்னு எடுப்போம். அது வந்து எதுவா இருந்தாலும் 12th ரூட் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அசெண்டிங் எழுதும் போது சர்ச் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் சைன்ஸ் தான் போடணும். அசெண்டிங் இருக்கும் போது உங்களுக்கு சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து அது வந்து லெஸ் தென் சைன் போட்டு நம்ம எழுதணும். ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர் சம். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.